மீண்டும் தமிழகத்தில் பரவலாக கனமழை பொறுத்தவரை இன்று இரவு நேரங்களில் தீவிரமடையும். எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்பு அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்கு. எந்த மாவட்டங்களில் இன்றைக்கு மழை பெய்யும்? சென்னை போன்ற இடங்களில் கனமழை அதிகரிக்குமா? மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் போன்ற இடங்களில் மழை வாய்ப்புகள் பெய்யுமா அப்படிங்கிறது தான் பலருடைய சந்தேகமாக இருக்கு. நிச்சயமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, வானிலை அறிக்கையை முழுமையாக கேளுங்க. லைக் பண்ணாதவங்க மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியானது சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்றைக்கு ஒரு சில மாவட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க தான் போகுது. அது எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லிடுறோம். ஆகவே பெரும்பாலான மாவட்டங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாகவே பதிவாகக்கூடும். குறிப்பாக தென் தமிழகத்தில் இன்றைக்கும் நாளைய தினங்களில் குறிப்பாக வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் பலத்த மழையானது பதிவாக போகுது. மாவட்டத்தினுடைய பட்டியல் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம், பயன்பெற்றுக் கொள்ளுங்க. அடுத்து வரும் சில மணி நேரங்களில் 8 மாவட்டங்கள் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போகுது. அடுத்த சில மணி நேரத்தில் 8 மாவட்டங்களில் கனமழை தீவிரமாகும். இரவு நேரங்களில் யாராவது வெளியில போறீங்க அப்படின்னா மறக்காம கையில குடை எடுத்துக்கோங்க. சொல்லக்கூடிய மாவட்டங்கள் மட்டும் ஆகஸ்ட் 15 வருவதற்குள் பெரும்பாலான தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாக போகுது. ஆகஸ்ட் 14 மற்றும் 15 தேதிகள், 2 தேதிகளுமே நமக்கு வலுவான மழை பொழிவு இருக்கக்கூடிய நாள் தான். இன்றைக்கு எங்கெல்லாம் மழை பெய்யும், எங்கெல்லாம் கனமழை, எங்கெல்லாம் மிதமான மழை அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மிக தெளிவாக நம்ம விளக்கி சொல்ல போகிறோம். ஏன்னா ஆகஸ்ட் 15க்குள்ளாக நாளையும் நாளை மறுநாளும் பல மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய 80% பகுதிகள், 20% மழை இருக்காது, 80% பகுதிகளில் பெரும்பாலும் மழை கொட்டி தீர்க்கும். சரி, இன்றைக்கு அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் எங்கெல்லாம் கனமழை அப்படின்னா, மதுரை மாவட்டம் முதலாவதாக. மதுரை மாவட்டத்தில் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்குன்னு எல்லா பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்ய தொடங்கும். மேகக்கூட்டங்கள் வர தொடங்கியிருக்கு. கண்டிப்பாக மதுரை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழையாகவும், இந்த மதுரையிலிருந்து தேனி போகிற வழிகளில் மிதமான மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. குறிப்பாக தேனி மாவட்டத்தினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் மழை தீவிரமடையும். இப்போ அடுத்து வரக்கூடிய நாளைக்குமே கூட தேனி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் கனமழை காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி தேனியிலிருந்து கிழக்குலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மதுரை போகிற வழிகளில் ஓரிரு இடங்களில் வலுவான மழை பொழிவுகளும் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். சிவகங்கை மாவட்டம் அடுத்ததாக. சிவகங்கை மாவட்டத்தில் குறிப்பாக திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தேவக்கோட்டை, காரைக்குடி போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழையானது நிச்சயம் தீவிரமடையும். ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை உள்ளிட்ட இடங்களில் அந்த மழை வருவதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். நாளைக்குள்ளாக ராமநாதபுரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கனமழை பதிவாகிடும். இன்றைக்கும் சில இடங்கள்ல இருக்கும். நாளைய தினங்களில் உறுதியான மழை பொழிவுகள் ராமநாதபுரத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. பொறுமையா இருங்க, மழை பொழிவு அதிகரிக்கும். அடுத்து கடலூர் மாவட்டத்தில் இரவு நேர கனமழை எச்சரிக்கை. குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி, கடலூர் போன்ற இடங்கள் இரவு நேர மழை பொழிவுகள் தீவிரமடையும். கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், இந்த பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. அதே மாதிரி பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி, இங்கேயும் பரவலான மழை பொழிவு. இரவு நேரங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். குறிஞ்சிப்பாடி, குள்ளஞ்சாவடி மற்றும் கடலூர், சிதம்பரம், புவனகிரியில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இரவு நேரங்களில் பதிவாகக்கூடும். ஆகவே சொல்லக்கூடிய மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் சற்றே அதிகமாக இருக்கு. ஆகஸ்ட் 15 வரைக்குமே நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கும். அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டம், நள்ளிரவு 10 மணி கூட மழை வரலாம். சில இடங்களில் 11 மணி கூட நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் 12 மணிலேருந்து 1 மணி கூட நமக்கு மழை வரும். விடியற் காலையில், அதிகாலையில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து உள் மாவட்டங்களில் இருக்குது. திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மாலை வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் இருக்கும். அதன் பிறகுதான் மழை வாய்ப்புகள் இரவு நேரங்களில் கணிசமாக மிதமான மழை பொழிவுகள் பதிவாகக்கூடும். ஆகஸ்ட் 15 தேதி வருவதற்குள் பரவலாக 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகக்கூடும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவலூர்பேட்டை, செங்கம், போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, மேல்மலையனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பல இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் காத்திருக்கு. அடுத்து வேலூர் மாவட்டத்திலும் இரவு நள்ளிரவில் மழை எதிர்பார்க்கலாம். காட்பாடி, குடியாத்தம் இந்த பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் இருக்கும். மற்றும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளும், கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள், வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரிலும் கனமழை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மிதமான மழை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும்
பரவலாக விட்டு விட்டு நமக்கு மிதமான மழை பெய்யும். அதில் குறிப்பாக கேடிசிசின்னு சொல்லக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் பரவலாக மிதமான மழை பொழிவு இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக திருப்பத்தூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர் போன்ற இடங்களிலும் அவ்வப்போது மிதமான மழைக்கான வாய்ப்பாக அமையக்கூடும். திருப்பத்தூரில் எல்லா இடத்துலையும் மழை வராது. மாவட்டத்தின் ஓரிரு பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். சேலம் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் நீடிக்கக்கூடும். ஏற்கனவே நமக்கு விட்டு விட்டு கனமழை தொடர்ந்து நீடித்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, பொன்னமராவதி, இலுப்பூர், ஏற்கனவே இதை பல முறை சொல்லியிருக்கிறோம். மழையும் வந்திருக்கு. பொன்னமராவதியெல்லாம் பலத்த மழை புரட்டி போட்டிருக்கு. தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களில் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை எச்சரிக்கை உண்டு. திருச்சிராப்பள்ளி மாவட்டம், திருச்சிராப்பள்ளியில் குறிப்பாக திருச்சியினுடைய எந்த பகுதி அப்படின்னா வடக்கு பகுதியில் லால்குடி, ஸ்ரீரங்கம் இது போன்ற இடங்களிலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு இடைவிடாத ஒரு கனமழை பொறுத்தவரை உறுதியாக பதிவாகும். இரவு நேர மழை பொழிவாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய மிதமான மழை ஒரு அரை மணி நேரத்திற்கு பதிவாகக்கூடும். நீண்ட நேர மழை வாய்ப்பும் கிடையாது. அடுத்து அதே மாதிரி கொளுத்தும் வெயில் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலின் தீவிரம் பகல் நேரங்களில் கண்டிப்பாக அதிகரிக்கும். இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடுதலாகவே வெப்பம் பதிவாகும். அதே சமயத்தில் மழையினுடைய தீவிரமும் இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். இப்போ எந்தெந்த மாவட்டங்களில் சற்று வலுவான கனமழை, எங்கெல்லாம் மிதமான மழைங்கிறத சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு இன்னும் நிறைய மாவட்டங்கள் நம்ம சொல்ல போகிறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 14ஆம் தேதி நாளைக்குள்ளாக நிறைய இடங்களில் மழை பதிவாகிடும். கவலையே படாதீங்க. நாளை மாலை நேரங்களில் போடுற வானிலை இருக்கையில் எல்லாருமே சொல்லுவீங்க எங்கள் ஊரில் மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதனால் ஆகஸ்ட் 15 வர்றதுக்கு முன்னாடியே நிறைய மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகி இருக்கும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களிலும் கனமழையானது வெளுத்து வாங்கும். இப்போ ஒரு சில இடங்களில் நமக்கு பகுதியான மழை பொழிவுங்கிறது பதிவாகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கு 8லேருந்து ஒரு 10 மாவட்டங்கள் வரைக்கும் மழை இருக்கலாம். நாளைய தினங்களில் 20 முதல் 25 மாவட்டங்களில் 14ஆம் தேதியான நாளைய தினத்தில் கடுமையான மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமடையும். ஒரு சில இடங்களில் பகுதியாக நமக்கு விட்டு விட்டு லேசானது முதல் மிதமான மழை பொழிவும் எதிர்பார்க்கிறோம். பெரும்பாலான இடங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக பகல் நேரங்களில் காணப்பட்டாலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்தாலும் இரவு நேர இடிமழை ஆகஸ்ட் 15 வரைக்குமே நமக்கு காத்திருக்கு. அதனால் எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் மாலை 4 மணிக்கு மேலே உஷார் நிலையில் இருந்துக்கோங்க. மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை தென் தமிழகத்திற்கு மிக அதிக சாதகமான ஒரு சூழ்நிலை. அதனால் தென்மேற்கு பருவமழை உங்களுக்கு கைவிட்டாலும் வடகிழக்கு பருவமழையில் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில் புயல் சின்னங்கள் கண்டிப்பாக தமிழகத்திற்கு இருக்குது. அதாவது தென் தமிழகத்திற்கு மழையினால் ஆபத்து, வட தமிழகத்திற்கு புயலினால் ஆபத்து. கண்டிப்பாக நமக்கு ஒரு வலுவான நிகழ்வுகள் பொறுத்தவரை இந்த ஆண்டு கரையை கடக்கக்கூடும். ஆகவே நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள்.